सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. குருभ्यो நமः. பகவத்கீதை 4வது அத்தியாயம் 14வது ஸ்லோகம். நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்மஃபலே ஸ்பிருஹா இதி மாம் யோகிஜானாதி கர்மபிஹி ந சபத்யதி. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? பரமாத்மா இந்த ஜெகத்துக்கெல்லாம் சிருஷ்டி சம்ஹாரம் எல்லாத்தையும் பண்ணக்கூடிய கர்த்தான்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? சாதுர்வர்ணத்தையும் அவரை தான் சிருஷ்டி பண்ணாருன்னு அவரே சொன்னாரு. ஆனா அப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் உண்மையில நான் கர்த்தா இல்லை அப்படிங்கிறத சொன்னேன். இப்படி அகர்த்தாரம் அவ்யயம். அப்ப சுவாமி தன்னை எப்படி நினைச்சிட்டு இருக்காருன்னு பாருங்க, எப்படி தெரிஞ்சுட்டு இருக்காரு. சுவாமி தன்னுடைய திருஷ்டியில தன்னை ஜெகத் கர்த்தாவாக நினைக்கிறார். ஜெகத் கர்த்தத்துவம் அப்படிங்கிறது தன்னை சேர்ந்தது இல்லை. சுவாமி தன்னை ஜெகத்கர்த்தாவாக நினைக்கல. மற்றவாள்லாம் என்ன ஜெகத்கர்த்தா அப்படின்னு தெரிஞ்சிட்டு இருக்காங்கிறத வச்சுட்டு இவர் அப்படி பேசுறாருனா தான் சிருஷ்டி பண்ணீங்க அப்படின்னு இல்லையா? இதுல நமக்கு ஒரு வித்தியாசம் தெரியறதோ இல்லையோ? மற்றவர்களுடைய திருஷ்டியில தனக்கு ஒரு ஸ்வரூபம், தன்னுடைய திருஷ்டியில தன்னுடைய ஸ்வரூபம். ஏன் தான் எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது தானே தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு, மத்தவா என்ன எப்படி பாக்குறான்னு தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு. சுவாமிக்கு ரெண்டும் தெரியும். மத்தவா எப்படி பார்க்கிறாளோ அதுவும் தெரியும், தான் எப்படி இருக்கோங்கிறதும் அதுவும் தெரியும். நமக்கு என்ன வித்தியாசம்? மத்தவா பார்க்கறதையே தான் நாம நினைச்சோம். நாம நம்மளுடைய ஸ்வரூபத்தை ஒழுங்கா தெரிஞ்சுக்கணும். இதுதான வித்தியாசம். அதனால மத்தவா எப்படி என்ன சொல்றாளோ அதே மாதிரி நான் நம்பி நினைச்சுக்கிறேன். என்ன சுவாமிக்கும் நமக்கு இந்த வித்தியாசம் இருக்கு. இன்னும் ஒண்ணு என்னன்னா, மத்தவா பார்க்கிற அந்த ஸ்வரூபத்தை சுவாமி நிஜம்னு ஒத்துக்கலைன்னு. சர்வ ஜகத்துக்கும் சிருஷ்டியாதிகளை செய்யக்கூடிய கர்த்தா அப்படின்னு மத்தவா சுவாமிய பாக்குறான். ஆனா சுவாமி என்ன சொல்றா, அப்படி இருந்தாலும் என்ன நீ கர்த்தா இல்லைன்னு தெரிஞ்சுக்கோ. மிக அகர்த்தாரம் அவ்வியம். தெரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா என்ன? மொத்தமா பாக்குறது உண்மை இல்லைங்கிறது தானே. இப்படிதான் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா இதுதான் உண்மை, உண்மையைத்தானே தெரிஞ்சுக்கோன்னு சொல்லுவா இல்லையா? தெரிஞ்சுக்க சொல்றது உண்மைய. பாக்கிதான் தெரியவே தெரியறது. பொய்யானது உண்மையை போல தெரிஞ்சுட்டேதான் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கோன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எது இவனுக்கு தெரியாதோ அந்த ஸ்வரூபத்தை தான் தெரிஞ்சுக்கோன்னு சொல்ல வேண்டியது. அப்போ இந்த அகர்த்தத்வாதிகள் சுவாபாவிகமா தனக்கு இருக்குங்கிறது சுவாமி தெரிஞ்சுட்டு இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்த ஸ்லோகத்துக்கு இத நமாம் கர்மாணி லிம்பந்தி. இப்ப முதல்ல நம்ம மாம் என்னைன்னு அர்த்தம். என்னைன்னு யாரு சொல்றா? சுவாமி சொல்றார். அப்ப சுவாமி தன்னை சொல்லிக்கிறார்னு போச்சு. நமாம் கர்மாணி லிம்பந்தி. சுவாமி சொல்றார்,
என்னை கர்மாணி நலிம்பந்தி, கர்மாக்கள் வந்து சேருவதில்லை. அதாவது என்னிடம் கர்மா ஒட்டி கொள்வதில்லை. ஒரு கர்மா ஒட்டுறதுனா என்ன? அதுக்கு இவன் கர்த்தாவா ஆகிறான். கர்த்தாவா ஆயிட்டான்னா அதுக்கு என்ன பலமோ அந்த பலத்தை அடைகிறான். இப்படி பண்ணினா இது நடந்தா அவனை கர்மா பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். கர்மா ஒட்டின்னு இருக்குன்னு. கர்ம பலத்துக்கு அவன் போக்தாவாக இருக்கான், கர்மாவுக்கு கர்த்தாவா இருக்கான் அப்படின்னு சொன்னா கர்மா அவனை பிடிச்சிருக்கு. ஆனா சுவாமி என்ன சொல்றார்? நான் கர்த்தா இல்லைன்னு முன்னாடி சொல்லிட்டார். அதனாலே அவரை பொறுத்தவரையில் அவருக்கு கர்மலேபம் கிடையாது. நமாம் கர்மாணி லிம்பந்தி. அவர் செய்யறதாக எந்த கர்மாவை நம்ம சொல்றோமோ அந்த கர்மா அவரிடம் ஒட்டவில்லை. அதே மாதிரி நமே கர்ம பலே ஸ்பிருஹா. மே எனக்கு, சுவாமி சொல்ற வார்த்தை, கர்ம பல விஷயத்திலே ஸ்பிருஹான ஆசை இல்லை. எனக்கு கர்மாவிலிருந்து ஏற்படக்கூடிய பலத்திலே ஆசை இல்லை. ரெண்டு வாக்கி சொன்னார், ரெண்டு அர்த்தம். என்னை கர்மா ஒட்டுவதில்லை, என்னிடம் கர்மா ஒட்டுவதில்லை, எனக்கு கர்ம பலத்தில் ஆசை இல்லை. இது இப்படியாக நான் என்ன தெரிஞ்சுட்டு இருக்கேன் இல்லையா? இப்ப என்ன சொல்றார்? இப்படியே எவன் இன்னொருத்தன் தெரிந்து கொள்கிறானோ, இதி மாம் யஹ அபிஜானாத். அதாவது எப்படி தெரிஞ்சுக்கணுமா? சுவாமிக்கு கர்ம பலத்துல ஆசை இல்லை, சுவாமிக்கு கர்மா ஒட்டுறதில்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இல்லை. இங்க என்னை கர்மா ஒட்டுவதில்லை, எனக்கு கர்ம பலத்தில் ஆசை இல்லை, இப்படியாக எவன் என்னை தெரிந்து கொள்கிறானோ, இதி மாம் யஹ அபிஜானாதி கர்மபிஹி ந சபத்யதே. அவனுக்கு கர்ம பந்தம் கிடையாது. அண்ணா பார்க்கணும், இந்த ஸ்லோகம் கஷ்டமாச்சு. நம்ம சாதாரணமா பார்த்தோம்னா என்ன சொல்லுவோம்னா, சுவாமி சொல்ற வாக்கியம் ரெண்டு, என்னை கர்மா பிடித்துக் கொள்வதில்லை, எனக்கு கர்ம பலத்தில் ஆசை இல்லை என்று என்னை எவன் தெரிந்து கொள்கிறானோ அவனுக்கு கர்மபந்தம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி இருக்கு. ஆனா அது எப்படின்னு புரியல. அந்த இடத்துல என்னையா சுவாமி ஐயா அதான் சொல்லும். அதாவது சுவாமியை வச்சுட்டு பார்த்தோம்னா, சுவாமிக்கு அது இந்த வார்த்தையை கேட்டு நாம எப்படி புரிஞ்சுப்போம்? சுவாமிக்கு கர்ம பலத்துல ஆசை இல்லை, சுவாமிக்கு கர்மா ஒட்டுறதில்லை அப்படின்னு சுவாமியை நான் தெரிந்து கொண்டேனானால் அப்ப எனக்கு கர்மபந்தம் இருக்காதுன்னு சுவாமி சொல்றார். அப்படிதானே தெரியும். சுவாமிக்கு கர்மபலத்துல ஆசை இல்லை, சுவாமிக்கு கர்மா ஒட்டுவதில்லை அப்படின்னு நான் தெரிஞ்சுட்டேன்னா யாரு தெரிந்து கொள்கிறானோ அவனுக்கு கர்மபந்தம் இல்லை. வாஸ்தவம் அப்படி இல்லை. சுவாமிக்கு கர்மபந்தம் இல்லை, கர்மா ஒட்டுறது இல்லை, அவருக்கு கர்ம பலத்துல இச்சை இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டா இவனுக்கு என்ன வந்தது? இவனுக்கு ஏன் கர்மா ஒட்டு போகணும் இல்லையா? ஒரு சிக்கல் இருக்கு. அப்ப அதனாலதான் என்ன அப்படி சொல்லணுமா இருந்தால் அவர் எப்படி சொல்லணும்னா, ஈஸ்வரனுக்கு கர்மபந்தம் கிடையாது, கர்ம பலத்துல இச்சை கிடையாது என்று எவன் தெரிந்து கொள்கிறானோ அவனுக்கு கர்மபந்தம் இல்லைன்னு சொல்லணும். அப்படி சொல்லல. இவர் எப்படி சொல்றாருன்னா, நமாம் கர்மாணி லிம்பந்தி. என்னை சுவாமி சொல்லும் போது என்னைனா சுவாமி. இப்ப இவன் எப்படி தெரிஞ்சுக்கணும்? என்னை கர்மா லேபம் பண்றதில்லை, ஒட்டுவதில்லை, என்னிடம் கர்மா ஒட்டுவதில்லை என்று எவன் தெரிந்து கொள்கிறானோ
எனக்கு கர்ம பலத்தில் ஆசை இல்லை அப்படிங்கிறது எவனுக்கு தெரிகிறதோ அவனுக்கு கர்மபந்தம் இல்லை. அவன் செய்யக்கூடிய கர்மா அவனை ஒட்டாது. அதாவது இப்படி சொல்லும் போது நாம தத்துவ ஞானியை எடுத்துட்டு இந்த ஸ்லோகத்துக்கு நம்ம சமன்வயம் பண்ணலாம். ஆத்மாவுடைய தத்துவம் சுவாமி தெரிஞ்சுட்டு இருக்காருங்கிறதுல சந்தேகம் இல்லை. அதே மாதிரி ஒரு தத்துவ ஞானியும் தெரிந்து கொண்டிருக்காங்கிறதுல நமக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது இல்லையா? அப்பதானே தத்துவ ஞானின்னு அவனை சொல்லலாம். தத்துவங்கிறது ஆத்ம தத்துவம். அந்த ஆத்ம தத்துவம் ஒண்ணு, ஒரே ஒரு ஆத்மா. எனக்கு ஒரு ஆத்மா, அவருக்கு ஒரு ஆத்மா இல்லை, ஒரே ஆத்மா. சுவாமிக்கு எந்த ஆத்மாவோ அதே ஆத்மா தான் எனக்கும் ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சின்றாதானே ஆத்ம தத்துவம் தெரிஞ்சதாக ஆகும். வேறானதாக தன்னை பரிச்சின்னமா தெரிஞ்சின்றான்னா ஒரு உபாதியை போட்டுதானே அந்த ஆத்மாவை குறுக்கி புரிஞ்சுக்கிறான் இல்லையா? அப்ப அது ஆத்ம தத்துவ ஞானம் ஆகாதே. அப்போ சுவாமி எந்த ஆத்ம தத்துவத்தை தெரிந்து கொண்டதுனாலே அவருக்கு அவருடைய காரியகரண சங்காத்தமோ உபாதியானது கர்மாவா செய்யும் போது அது ஒட்டவில்லையோ, அந்த கர்மாவிலேந்து வரக்கூடிய லாபத்தில் அவருக்கு இச்சை இல்லை. ஏன்னா இவரே ஆனந்த மக்னமா இருக்கார், இன்னும் கொஞ்சம் வெளியிலேந்து அடைய வேண்டிய அவசியம் இல்லாம இருக்கோ. இதே நிலைதானே இந்த தத்துவ ஞானிக்கும் வரும். இந்த நிலை சுவாமிக்கு வந்தது என்னத்தினாலே? அவர் ஆத்ம ஞானியாக இருப்பதாலே. அவருக்கு ஆத்மஸ்வரூபம் மறையாம தெரியுது, அஞ்ஞானம் இல்லை. அதனால அவருக்கு தெரியுது. தெரியும் போது அவர் பிரத்யட்சமா பார்க்கிறார். உபாதி வேலை செய்யறது, ஜெகத்தை உண்டாக்குறது, ஜெகத்தை பாலனம் பண்றது, நான் வெறுமை சும்மா சாட்சியா இருக்கேன். இது ஏற்கனவே கூட அவர் சொல்லிட்டார். ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே ந கர்த்திருவம் ந கர்மாணி லோகஸ்ய சிருஜதி பிரபு ந கர்மபல சம்யோகம் ஸ்வபாவஸ்து பிரவர்த்தது. பாட்டு ஸ்வபாவம் பண்ண பார்த்துட்டு அவெல்லாம் என்னதான் பண்ணிடுவான், இருந்தா கர்த்தா எல்லாம் பண்ணினான்னு சொன்னா சொல்லணுமே. அவளுக்கு அப்படி தெரியுறதே சொல்றேன் இல்லையா? அப்ப என்னுடைய திருஷ்டியில ஆத்ம தத்துவம் தெரிஞ்சதுனாலே இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாராதி காரியங்களை செய்யக்கூடியது உபாதிதான் அப்படிங்கிறது சுவாமிக்கு தெரிகிறது. அதனாலதான் அந்த கர்மா என்னிடம் ஒட்டவில்லை. தியானத்தினுடைய பிரபாவம். உபாதி செய்யக்கூடிய கர்மா என்னிடம் சேருவதில்லை அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன? நான் வேறுங்கிற அந்த ஞானம் இருக்கே, அந்த ஞானம்தான். அஜ்ஞானம் இருந்தா உடனே பிராந்தி, அத்தியாசத்தினாலதான் இது இவனை சேர்றது. அந்த அத்தியாசத்தை ஞானம் விரட்டி அடிச்சிருவே இல்லையா? அஜ்ஞானத்தை போக்கக்கூடிய தியானம். அந்த தியானம் நிச்சயமா இருக்கும்போது பரமாத்மாவுக்கு அந்த அத்தியாசமே வராதே. ஆகையாலே அவருக்கு இது எப்போதும் இந்த ஆத்ம தியானம் இருக்கிறதுனாலே அவர் செய்யக்கூடியதாக மற்றவர்கள் பார்க்கக்கூடிய அந்த கர்மாக்கள் அவரிடம் ஒட்டுவதில்லை. அவர் செய்யக்கூடிய கர்மாலாம் அந்த கர்மாவுடைய பலம் தனக்கு சேரணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்திலே அவர் செய்வதில்லை. ஏன்னா அவர் ஏற்கனவே சொன்னார், நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சனம் நான் அவாப்தம் அவாப்தவியம். நான் எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ அடையாதது நான் அடைய வேண்டியது ஏதாவது இருக்கானா? இல்லை. அப்ப எதுக்கா பண்றேன்னு சொன்னா, வர்த்த ஏவச்ச கர்மணி எதிஹ்யஹன்ன வர்த்தேயம் ஜாது கர்மணி யதந்திரிதா மம வர்த்மானு வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசா. அதாவது நான் பண்ணாம இருந்துட்டேன்னா என்னை பார்த்து மற்றவாளும் செய்யறது இல்லை, செய்யாம இருந்துருவா. செய்ய வேண்டிய கர்மாவை அவள்லாம் விட்டுட்டானா அவா பாவம் கஷ்டப்படுவாளே அப்படிங்கிறதுக்காக நான் அதுக்கு ஹேத்துவா ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்கேன், எனக்காக பண்ண. அப்ப கர்ம பலத்துல ஸ்பிருகை இல்லை. ஏன் அப்படிங்கிறதுக்கு ஒரே காரணம், ஏன்னா அவருக்கு ஆத்ம தத்துவம்
தெரியறது. இதே மாதிரி சாதகன் மூக்ஷுவாக இருக்கிறவன் தத்துவஞானியான ஒரு குரு கிட்டேந்த ஆத்ம தத்துவத்தை அபரோக்ஷமாக தெரிந்து கொண்டு விட்டானே ஆனால் அவனுக்கும் இதே நிலைதானே. அவன் என்ன பார்க்கறான்? நமாம் கர்மாணி பிம்பந்தி குணா குணேஷு வர்த்தந்தே. இந்த சரீரம் இந்திரியம் இதெல்லாம் தன் தன் வேலைகளை செஞ்சுட்டு இருக்கு, நான் செய்யலையே அப்படின்னு பார்க்கறான். எதுக்காக செய்யறது? எனக்காகவா செய்யறது? இல்லையே. எனக்கு அதுல இருந்து வரக்கூடிய பலத்துல ஆசை இல்லையே. அப்ப அப்படி அந்த ஆத்ம தத்துவ ஞானி தன்னை எப்ப தெரிந்து கொள்ளுகிறானோ, இவன் வேற ஆத்மா, ஈஸ்வரனுக்கு வேற ஆத்மா இல்லை. ஈஸ்வரன் எந்த ஆத்மாவை நமாம் கர்மாணிலும் பந்தி நமே கர்ம பலே ஸ்பிருஹா அப்படின்னு சொல்லி தெரிந்து கொண்டு இருக்கிறானோ, அதே ஆத்மாவை தான் இந்த தத்துவ ஞானம் தெரிந்து கொள்கிறான். இந்த மாதிரி ஒரு ஞானம் வந்து விட்டதே ஆனால் அவனுக்கு கர்மபந்தம் எப்படி வரும்? கர்மபிகி நசபந்ததி. இது அத்வைதானுசாரேன இந்த ஸ்லோகத்துல கட்டமான ஸ்லோகம். இல்லாட்டா யதாசிரதமா நாம கேட்டோம்னா சுவாமிக்கு கர்மபந்தம் இல்லை, அவருக்கு கர்ம பலத்துல ஆசை இல்லை அப்படின்னு நான் தெரிஞ்சுட்டேன்னா எனக்கு எப்படி கர்மா ஒட்டாம போகும்? அது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா என்ன? இல்லையா? அதனால அவர் எப்படி தெரிஞ்சுட்டு இருக்காரோ அதே ஆத்ம தத்துவத்தை இவனும் தெரிஞ்சுட்டா இவனும் அதே வார்த்தையை தானே பேசுவான். இதுதான் சாஸ்திர திருஷ்டின்னு சொல்லு. சாஸ்திர திருஷ்டியா உபதேசோ வாமதேவத்து அப்படின்னு சூத்திரக்காரர் இந்த மாதிரி உள்ள அந்த திருஷ்டிய சாஸ்திர திருஷ்டி அப்படின்னு பேர் கொடுத்திருக்காரு. அழகான பேர். கர்மபிகி நசபத்தியதி. ஆக சுருக்கமா சொல்ல போனா ஆத்மாவுடைய உண்மையான தத்துவத்தை தெரிந்து கொண்டானேயானால் அப்போ அவனுக்கு கர்மபந்தம் கிடையாது. கர்மபந்தம் கிடையாது அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? கழுத்தை போட்டு கட்டுறதா என்ன அப்படின்னு கேட்கக்கூடாது. அவன் பண்ணின கர்மா அடுத்த ஜென்மாவுக்கு ஹேத்து ஆயிடுத்துன்னு சொன்னா இதுதான் கர்மா நமக்கு ஏற்படுத்தக்கூடிய பந்தம். இப்பவே அதனுடைய பலத்தை கொடுத்து தீர்ந்து போயிடுச்சுன்னா அது பந்தம் இல்லை. சாப்பிட்றோம், பசி தீர்ந்து போச்சு, சரியா போச்சு. பசி போச்சோ இல்லையோ, இதுதான் நமக்கு பலம். போஜனம் பண்ணினோமே அந்த கர்மா நம்மளை பிடிச்சிருமோ, பந்தமாக்கிடுமோ அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். கர்மபந்தம்ங்கிறது எதுன்னு கேட்டா இந்த கர்மாவால நமக்கு ஒண்ணும் இல்லை. அது என்ன முடிஞ்சு போயிடுது. உடனே பலத்தை கொடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கூட பாக்கி இருக்காது. அடுத்தபடி அடுத்த தேகத்துக்கு காரணமாயிடுறதே அந்த கர்மாவை தான் நமக்கு பந்தம். எந்த கர்மாவுடைய பலத்தை இந்த தேகத்திலே அனுபவிக்காமல் பாக்கி வைத்துக் கொண்டு அதை அனுபவிக்கிறதுக்காகவே வேற ஒரு ஜென்மா எடுக்கிறோமோ அந்த கர்மா நம்மளை பிடிக்காது. அதுதான் பந்தம். அந்த பந்தம் நமக்கு இருக்கா? ஏன் இருக்காது? ஞானம் இருக்கு இல்லையா? அப்ப நாம் பண்ணியிருந்தாதானே அது எனக்கு அடுத்த ஜென்மாவை கொடுக்கும். நானும் அசங்கனாக இருக்கேன்னு இவன் தெரிஞ்சுட்டானே ஆனால் அப்ப அந்த அஜ்ஞானம் போய் பந்தமே இல்லைங்கிற போது அவனுக்கு அந்த யாரோ பண்ணின கர்மா எப்படி இவனுக்கு மறுபடியும் தேகத்தை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் இல்லையா? ஆகையாலே இது தெரியாத பரியந்தம், அஜ்ஞானியா இருக்கிற பரியந்தம் இவன் தான் அந்த கர்மாவை பண்ணினான்னு சொல்லி மறுபடியும் பந்தம் வரும். ஆனா தத்துவ ஜானம் விட்டுனா மேல சொல்ல போறார், ஜானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதே. பஸ்மமாக்கிடும் எல்லா கர்மாவும். அதாவது மேற்கொண்டு அது ஜென்மாவை ஏற்படுத்தி கொடுக்கார். அதனாலதான் இவனுக்கு கர்மபந்தம் இல்லை. ஏவம் ஞாத்வா கிருதம் கர்ம பூர்வைரபி முமுக்ஷுபிஹி குரு கர்மைவ தஸ்மாத்வம் பூர்வை பூர்வதரம் கிருதம். ஆத்ம ஞானம் வந்தாச்சுன்னா அவன் எப்படி நினைக்கிறான்னா, நான் கர்த்தா இல்லை, எனக்கு கர்மபந்தம் இல்லை. கர்த்தாவுக்கு கர்மபந்தம் வரும், நான் கர்த்தாவே இல்லை. எனக்கு ஏன் கர்த்தா ஆகல நீ அப்படின்னு கேட்ட, ஏன் நீ செய்யலைன்னு கேட்டா எனக்கு அந்த கர்மாவிலேருந்து எந்த பலமும் அபேட்சிதமா இல்லை, எனக்கு அதுல ஆசை இல்லை, அதனால பண்ணல. ஆக கர்ம பலத்துல எனக்கு ஆசை இல்லை, கர்மா நான் செய்தது இல்லை அப்படிங்கிற ஞானம் யாருக்கு இருக்குமோ அவன் ஜீவன் முக்தன், இவன் ஞானி.
இவனுடைய சரீரம் இந்திரியங்கள்லாம் லோகக்ஷேமத்துக்காக வேலை செய்யுமே ஆனால் அது பாட்டுக்கு செய்யும் ஜீவன் முக்த நிலையில. ஆனா அவனை சேர்ந்தது அது ஆகும். அதனாலதான் ஏற்கனவே இருந்த பெரியவாள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பூர்வைரபி முமுக்ஷுகி, ஏற்கனவே இருந்த பெரியவர்கள் முமுக்ஷுகள்லாம் என்ன பண்ணிருக்கான்னா கர்மாவை அனுஷ்டானம் பண்ணி ஏவம் ஞாத்வா கிருதம் கர்ம. நம்ம ஒரு விஷயத்தை இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். நான் கர்மாவை அனுஷ்டானம் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைச்சு செய்யறதுங்கிறது ஞானம் வரத்துக்கு முன்னாடி உள்ள நிலையில. ஆனா ஞானம் வரத்துக்காகவே அந்த கர்மானுஷ்டானத்தை சித்த சுத்திக்காகவே பண்ணிட்டு, அப்படி இருக்கும்போது பண்ணின கர்ம பலமாக அவளுக்கு சித்த சுத்தி ஏற்பட்டு ஞானம் பிறந்து விட்டுன்னு சொன்னால் அப்ப அவனுக்கு என்ன தெரிகிறது, நான் இந்த கர்மாவை செய்யவில்லை, எனக்கும் கர்மாவுக்கும் சம்பந்தம் இல்லை, கர்மாவில இருந்து எந்த ஒரு பலமும் எனக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு அபேட்சை இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுப்பான். இதுதானே வந்தது. இது தெரிஞ்சின்றவாதான் ஏற்கனவே நிறைய கர்மா பண்ணியிருக்காப்பா, கர்மானுஷ்டானம் பண்ணிதான் இப்பேற்பட்ட ஒரு ஞானத்தை அவ அடைஞ்சிருக்கா. ஆகையால நீயும் கர்மானுஷ்டானத்தை விடாமல் செய். ஏவம் ஞாத்வா கிருதம் கர்மா பூர்வைரபி முமுக்ஷுபிஹி, ஏற்கனவே இருந்த முமுக்ஷுக்கள்லாம் இப்படித்தான் பண்ணி அவ தனக்கு அபீஷ்டமான மோட்சத்தை அடைஞ்சிருக்க. குரு கர்மைவ தஸ்மாத், ஆகையாலே நீ அவசியம் கர்மானுஷ்டானம். கர்மாவை விட்டுட்டு சோம்பேறியாகவும் இருந்து விடாது. கர்மா வேண்டாம்னு சொல்லி கர்ம தியாகம் சந்நியாசம் பண்ணிக்கிறேங்கிறதும் உனக்கு வேண்டாம். இது யாரே அர்ஜுன வாசி. குரு கர்ம ஈவ தஸ்மான். பெரியவெல்லாம் பண்ணியிருக்காளோ இல்லையோ, அவ போட்டு கொடுத்த மார்க்கம் தான் நமக்கு. அதே மார்க்கத்துல போய் நீயே புதுசா ஒரு மார்க்கத்தை கண்டுபிடிக்கங்கிற. பூர்வை பூர்வதரங்கிருத்தம். பூர்வை உனக்கு முன்னாடி தானே வேறு போயிருக்க, இந்த மார்க்கத்துல போய் அதை அடைஞ்சிருக்க, பலத்தை அடைஞ்சிருக்கான்னு. அதனாலே உங்க பெரியவாள்லாம் எப்படி இந்த மார்க்கத்துல போனாலோ அந்த மார்க்கத்துல நீ அவள்லாம் கர்மானுஷ்டானம் பண்ணியிருக்கா. அவளை நீ ஞானின்னு வச்சுட்டாலும் சரி, எப்படி வச்சிருந்தாலும் சரி, நீ ஆத்ம ஞானி இல்லை அப்படின்னா உனக்கு கர்மானுஷ்டானம் உபயோகப்படும். எந்த விதத்துலன்னு சொன்னா ஆத்ம ஞானம் வரத்துக்கு உபயோகப்படும், சித்த சுத்தி துவாரம். இல்லையே எனக்கு ஞானம் வந்தாச்சு, இன்னும் கர்மா வேண்டாம்னு சொன்னாலும் நீ விடாத பண்ணு. ஏன்னா உனக்காக இல்லை, உன்னை பார்த்து மற்றவாள்லாம் கத்துப்பான். அதுக்காக பண்ணு. லோக சங்கிரகமேவாகும் சம்பஷ்யன் கத்துவாங்க. இப்ப சொன்னது உனக்காக நான் சொல்லலே, சம்பிரதாயமா இப்படிதான் இதுக்கு முன்னாடி இருந்த தத்துவஞானிகள் எல்லாம் கூட இப்படித்தான் பண்ணிட்டு வந்திருக்கா. அதைத்தான் உனக்கு அப்போ கேட்கிறான். அடுத்த கேள்வி வருது. இது ஒரு கட்டமான ஸ்லோகம் மேல வரப்போறது. அதுக்கு ஒரு பீஜாபாபம் மாதிரி கேட்கறான். நேரடியா சொல்லிடலாம், வா நீ கர்மானுஷ்டானம் தான் பண்ணணும், நீ சொன்னா போதும் எனக்கு. இல்லையா, பகவான் சொன்னா கேட்க மாட்டேன்னு சொல்லுவான். பகவான் சொன்னா போதுமே. ஏற்கனவே இல்லாம அப்படித்தான் பண்ணிருக்கா, உங்க பெரியவாள்லாம் அப்படித்தான் பண்ணிருக்கா, அவா மார்க்கத்துல நீ இருக்கணும் அப்படின்னு சுவாமி சொல்லணும். நீ சுவாமி நான் சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லாமோ இல்லையா, உங்க பெரியவாள்லாம் இப்படித்தான் பண்ணிருக்கான்னு என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு ஒரு கேள்வி மனசுல வரும். அதுக்காக மேல்கொண்டு ஸ்லோகமா பூர்வை பூர்வதரம் கிருதம், உங்க பூர்வ புருஷாலாம் இப்படிதான் பண்ணிருக்கா, ரொம்ப காலமா இப்படிதான் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்னங்கிறதுக்கு இந்த ஸ்லோகம் பதிலாக வருது. கிம் கர்ம கிம் அகர்மேதி கவயோப்யத்ர மோகிதாக தத்தே கர்ம பிரவக்ஷ்யாமி யஜ்ஞாத்வா மோக்ஷ்யதே அசுப்.
இது ரொம்ப கஷ்டமான விஷயம். கவயோப்யத்ர மோகிதா. இந்த விஷயத்திலே பெரிய மேதாவியாக, பண்டிதர்களாக, வித்வான்களாக இருக்கிறவர்கள் கூட இந்த விஷயத்திலே குழப்பமடையும், ஏமாந்து விட்டாள். மோகிதாகன்னு சொன்னா ஏமாந்து விட்டாள். இந்த விஷயத்துல கிம் கர்மா கிம் அகர்மா, கர்மாங்கிறது என்ன, அகர்மாங்கிறது என்ன அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறது சாமானியப்பட்ட விஷயம் இல்லை. ஏன்னா இந்த விஷயத்துல ரொம்ப பெரிய பெரிய மேதாவிகள்லாம் ஏமாந்து விட்டாங்க. சரி, எல்லாரும் ஏமாந்து விட்டா அப்படின்னு சொன்னாங்க. மேதாவிகளா இருக்கிறவன் கூட, புத்திசாலியா இருக்கிறவன் கூட ஏமாந்து விடுவான் அப்படின்னு சொன்னா பயன்படுத்துற மாதிரினா இருக்கு. அதுக்குதான் சொல்றேன். இத நான் சொன்னேன் நீ சொன்னேன்னு சொல்லப்பட்டு இதுபடி அந்த வழியில போயிருக்கிறவா எப்படி பலத்தை அடைஞ்சிருக்காங்கிறத பார்த்து நீ அந்த வழியில முன்னாடி பண்ணிவா என்ன பலத்தை அடைஞ்சாங்கிறது தெரிஞ்சுண்டு அந்த வழியில போக சொன்னா நம்ம சேஃபா இருந்துருவோம். ஏன்னு கேட்டா இப்ப இந்த விஷயத்துல குழப்பம். சாதாரண ஒரு மார்க்கம் இருக்கு. ஒரு இடத்துல போய் பிரியுறது, ரெண்டா பிரியுறதுன்னு வச்சு, இவன் போக வேண்டிய இடம் இங்கேயா அங்கேயான்னு தெரியல அப்படின்னு சொல்றச்சு இவன் நிச்சயமா ஒருத்தர்கிட்ட கேட்பான், இப்படி போறதா அப்படி போறதான்னு. அப்படி இப்படி போறதா அப்படி போறதாங்கிற விஷயத்துல பதில் சொல்றவன் அவன் போய் தெரிஞ்சவனா இருந்ததுன்னு வச்சுக்கோ. தெரிஞ்சவனா இருந்ததுன்னா அவன் சொன்னதை நாம நம்ப முடியும். அப்படிதானே? நான் போனது கிடையாது, ஆனா எனக்கு என்னமோ இப்படி போகலான்னு தோன்றது அப்படியே அவன் சொன்னான்னு வச்சுக்கோ, நம்ப முடியுமா? இவனுக்கு தாம் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரணும். வழி ரெண்டா பிரியறதுக்கே இப்படி போறதா அப்படி போறதான்னு தெரியுது. அப்படி இருக்கிறச்ச இன்னொருத்தர்கிட்ட கேட்கும் போது நான் சொல்றேன் இப்படி போ அப்படின்னு சொன்னா அவன் கேட்கறான், நீ உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்பான். நான் போனது கிடையாது, ஆனா இப்படி போகலாம் அப்படின்னு சொல்றேன்னா அதை ஒத்துக்க முடியுமா? முடியாது. அதற்கு பதில், ஆமா நான் நிறைய தடவை போயிருக்கேன், அங்கதான் போயிருக்கேன், எனக்கு நல்லா தெரியும், நீ இந்த வழியில போ அப்படின்னு சொன்னா நம்ம அதை ஏத்துக்க முடியும் இல்லையா? ரொம்ப தூரத்துக்கு இருக்கிற விதமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கிட்ட இருந்தா ஒரு தடவை போய் பார்த்துட்டு கூட வந்துடலாம். ஆனா ரொம்ப தூரத்துக்கு பிரயாணமா இருந்ததுன்னா அப்ப அவ்வளவு தூரம் போயிட்டு திரும்பி வரணுமோ அப்படிங்கிற மனசுல ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். அதனால தீர்மானம் பண்ணிட்டு தான் மேல நடக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத நினைப்பான் இல்லையா? அப்படி இருக்கும்போது நான் மாத்திரம் இல்லை, இதுக்கு முன்னாடி அனாதி காலமா இந்த வழியில தான் போய் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டு இருக்கா அப்படின்னு சொன்னான்னு வச்சுங்க, அந்த தைரியமா போயிடலாம் இல்லையா? அதுக்குதான் சுவாமி இப்படி சொல்றாரு, பூர்வை பூர்வத்தரன் இருக்கும். இது இன்னைக்கு நேற்றுக்கு வந்தது இல்லப்பா, இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் மகான்கள்லாம் இந்த வழியில தான் போயிருக்கா, அப்படிதான் பண்ணியிருக்கா. இதாவது கர்மானுஷ்டானம் முதல்ல பண்ணி ஞானம் வந்ததுக்கு அப்புறம் கூட மற்றவர்களுக்காக கர்மானுஷ்டானம் பண்ணிட்டு இருந்திருக்காலே இந்த கர்ம மார்க்கத்தை விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா மற்றவர்களுக்கு உபயோகமா இருக்கு. அப்ப அந்த மார்க்கத்துல தான் நீ இருக்கணும். அப்ப அப்படிதான், அதுக்காக தான் இது சொல்றான். நான் சொன்னேன் நீ சொன்னேன்னு நம்பா, இந்த மார்க்கத்துக்கு போய் நிறைய பேர் ஸ்திதியா ஆயிருக்கான், அவளுக்கு அவ அபீஷ்டமான பலத்தை அடைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்றதுக்காக அப்படி சொல்ற. கிம் கர்ம கிம் அகர்மா அப்படிங்கிற விஷயத்துல பெரிய மேதாவியா இருந்தாலும் கூட அனுபவம் இல்லாதவன் ஏமாந்து போயிடுவான். மேல அதை சொல்ல போறோம். ஆனா நான் உனக்கு சொல்லித் தர போறேன், உனக்கு குழப்பம் வராம இருக்கிறதுக்காக. தத்தே கர்ம பிரபக்ஷியாமி, கர்மம் தான் சொல்றார் பாஷ்யக்கார சொல்றார். கர்மா அகர்மா ரெண்டையுமே சொல்லு, அப்பதான் நீ பிரிச்சு புரிஞ்சுக்க முடியும். நான் கர்மாவை உனக்கு சொல்லி கொடுத்தேன்னா அகர்மா என்னன்னு நீயாவே புரிஞ்சுக்க முடியும். ஆக கர்மா அகர்மா இது ரெண்டையும் பிரிச்சு குழப்பம் இல்லாமல் புரிஞ்சுக்கிறதுக்கு நான் உனக்கு சொல்லி தரேங்கிறார். தத்தே கர்ம பிரபக்ஷாமி யத் ஞாத்வா மோக்ஷஸே அசுத்தம்.
திடீர்னு கர்மாவை செலுத்துறேன்னு ஆரம்பிச்சுட்டு இதுக்கு எனக்கு நானே கர்மா வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப கர்மாவை செலுத்துறேன்னா இது எதுக்கு இது அப்படின்னு சொன்னா, இல்லப்பா நான் சொல்லி தரக்கூடிய வித்தியாசமான கர்மா இது. இந்த கர்மாவை தெரிஞ்சின்றால் மோக்ஷசே அசுபாது. அசுபம்னா இந்த வேதாந்த சாஸ்திரத்துல சம்சாரம் தான் அசுபம். இந்த சம்சாரத்துல இருந்து உனக்கு முக்தி கிடைக்கும். அப்பேற்பட்ட ஒரு விஷயத்த உனக்கு சொல்லி தரப்பாரு. அதுக்கு கர்மான பேர் வச்சு இதை தெரிஞ்சுட்டா உனக்கு அப்புறமா இப்போ சொல்ல மாட்டேன், அதை சொன்னாதான் தெரியும். அப்படின்னு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? கர்மாவை பத்தி பிரம்மத்தை பத்தி சொன்னா நான் ஆனந்தமா கேட்பேன். அதுதான் மோட்ச சாதனம். கர்மாவை பத்தி சொல்லிக்கிறேன்னு சொல்றே அப்படி நினைக்காதே. கர்மா உனக்கு தெரியும்னு நினைச்சுக்காதே. நீ என்ன நினைச்சுட்டு இருக்கே? கை கால் ஓடுறது, வேலை செய்யறது, இதுதான் கர்மான்னு நினைச்சுட்டு இருக்கே. விசிராந்தியா இருக்கிறது தான் அகர்மா அப்படின்னு நினைச்சுக்கிறே. இதுல என்ன தெரிஞ்சுக்கிறது இருக்குன்னு உனக்கு ஒரு எண்ணம் வரலாம். ஆனா அப்படி நினைக்காது. கர்மணோ அப்படி போத்தவியம் போத்தவியஞ்ச விகர்மணா அகர்மணச்ச போத்தவியம் கஹனா கர்மணோ கதி. நீ கர்மான்னு சொன்னியே, நல்ல கர்மா செய்ய வேண்டிய கர்மாக்களை உன்னுடைய தேகம் இந்திரியங்கள்லாம் செய்யறது, அதையும் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. போதும் கர்மா இப்ப நிறுத்திப்போன்னு சொல்லி பேசாம இருக்கிறது இருக்கு, இது அகர்மா, அதையும் நீ தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. சில சமயம் சாஸ்திரத்துக்கு விருப்பமா சில கர்மாக்கள் எல்லாம் பண்ணும்படியா இருக்கும், பண்ணிட்டு இருக்கிறான் பிரதிஷிதமான கர்மா, அதையும் பத்தி நீ தெரிஞ்சு என்ன தெரிஞ்சுக்கணும், யாரு பண்றா அப்படிங்கிறது தெரியும். இது யாரு பண்றான்னு தெரிஞ்சுட்டேன்னா உனக்கு சரியா போடும், மோட்சம் வரும் தெரியும். ஏன்னா இந்த கர்மாவை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப குழப்பத்தை கொடுக்கக்கூடியது. கஹனா கர்மனும் கதி. இப்ப சொன்னேனே கர்மா அகர்மா விகர்மா, முதல்ல 2ஆ ஆரம்பிச்சேன், இப்ப 3ல கொண்டு வந்துட்டேன். கர்மாவே செய்ய வேண்டியது செய்ய வேண்டாதது அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிச்சு விகர்மான்னு பேரு கொடுத்து கர்மா விகர்மா அகர்மா, இந்த 3 விஷயத்தையும் பத்தி பளிச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். அதனால உனக்கு சம்சாரத்துல இருந்து முக்தி ஏற்படும். ஆகையால இத நீ கவனமாக 17வது ஸ்லோகம் இதோட வச்சுக்கோ.